ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராகுல் ஆர்கேஎஸ். இப்போ வரப்போகிற குரூப் 2 எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணும் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். குரூப் 2 நோட்டிஃபிகேஷன் விட்டு 1 வீக் ஆகுது. இந்த 1 வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணதுக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. எதுக்காக இந்த 1 வீக்னால், போன வாரம் நடந்த குரூப் 4 வச்சு கம்பேர் பண்ணி நாம் எப்படி படிக்கணும் அப்படின்னு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அவ்வளோதான். இந்த குரூப் 2ல் பார்த்தோம்னா டோட்டல் வேக்கன்சி வந்து 645 இருக்குது. எல்லா வருஷத்தோடு பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரொம்ப ரொம்ப கம்மியான வேக்கன்சி தான். எல்லோரும் நமக்கு கிடைக்குமா அப்படின்லாம் திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. வேக்கன்சி வந்து எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, நான் தான் டாப்பர், நான் தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு தான் படிக்கணும். நமக்கு கிடைக்குமான்னு யாரும் சந்தேகத்தில் படிக்கக்கூடாது. ஏன்னா போன டைம் எஸ்ஏ வந்து பார்த்திங்கன்னா 721 வேக்கன்சி தான் போட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட இதே வேக்கன்சி தான். 3 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுனாங்க. அதில் வந்து நான் 157 ரேங்கு எடுத்தேன். இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா காம்படிஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை. யார் எவ்வளோ பெரிய படிப்பாளியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஹார்ட் ஒர்க்கராக இருக்கட்டும், எல்லாம் நமக்கு பிறகு தான். இதே மைண்ட் செட்டோடு தான் பார்த்திங்கன்னா நான் வந்து எஸ்ஏ எக்ஸாம் படித்தேன். ஸோ பார்த்திங்கன்னா 3 லட்சம் பேர் எழுதின எக்ஸாமில் நான் வந்து 157 ரேங்கு. எனக்கு முன்னாடி 156 பேர் தான். நான் வந்து டாப்பில் வரணும்னு நினச்சி தான் படித்தேன். ஸோ என்னோடய கேர்லெஸ் மிஸ்டேக்னால் கம்மியாயிருச்சு, அவ்வளோதான். அதே மாதிரி நீங்களும் படிக்கணும்னு டிசைட் பண்ணிட்டா டாப்பர் ஆகணும்னு படிங்க. நான் வந்து படிக்கணும்னு டிசைட் பண்ணுறவங்களுக்கு சொன்னேன். அதே மைண்ட் செட்டோட படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கும் 645 வேக்கண்ட்டில் நீங்களும் கண்டிப்பாக டாப் வேக்கண்ட்டில் வருவீங்க. சரி, வாங்க டாப்பர் எப்படி ஆகலான்னு பார்ப்போம். இந்த பொது தமிழுக்கும் இங்கிலீஷுக்கும் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இல்லாமல் நிறையா கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. மேபி அது ஒரே ஒரு எக்ஸாம்னால் அப்படி கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குரூப் 2ல் பார்த்திங்கன்னா 2 எக்ஸாம் இருக்குது. ஸோ 2 எக்ஸாம் இருக்கிறதுனால ப்ரிலிம்ஸில் மேபி ஈஸியாக இருக்கலாம் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் அப்படி நினைக்கக்கூடாது. நாம் வந்து பார்த்தோம்னா கஷ்டமான எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போயிட்டு அங்கே கொஸ்டின் ஈஸியாக வந்தால் நமக்கு தான் சந்தோஷமாக இருக்கும். ஸோ 1 வீக் ஃபுல்லாக எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணிவிட்டு நான் இந்த வீடியோவை உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். சரி, வாங்க பார்க்கலாம். மொத்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா 200 கொஸ்டின். ஜென்ரல் தமிழ் அல்லது இங்கிலீஷ் பார்த்தோம்னா 100 கொஸ்டின். ஜென்ரல் ஸ்டடீஸ் பொது அறிவு 75 கொஸ்டின். மேக்ஸ் வந்து எப்பவும் போல் 25 கொஸ்டின். மொத்தம் 200 கொஸ்டின். எக்ஸாம் டேட் வந்து செப்டம்பர் 28, 2025. இன்னிலேருந்து பார்த்தோம்னா கரெக்டாக 75 நாள் கிட்டே இருக்கும். சரி, நாம் எப்படி படிக்கலாம்னா, ஜென்ரல் தமிழுக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் யூடியூப் சேனலில் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஜென்ரல் தமிழை பொறுத்தவரை என்னால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே என்னால் சொல்ல முடியலை. அதாவது எனக்கு வந்து கரெக்டாக சொல்ல தெரியலை. ஆனால் எப்பவும் போல் பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கை படிச்சுக்கிட்டே இருந்தாலும் திடீர்னு எத்திக்ஸ் புக்கிலேருந்து கேட்குறாங்க. அப்படி விட்டாலும் பழைய எத்திக்ஸ் புக்கிலேருந்து கேட்குறாங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூடியூபர்ஸ் பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழுக்கு நிறைய பேர் இன்னும் ரிசர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதில் நிறைய பேர் சொல்லுவாங்க. அதில் பார்த்துட்டு பெஸ்ட்டாக நாம் எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் ஜென்ரல் தமிழுக்கு மட்டும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஜிஎஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ் எப்படி படிக்கணும், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதையும் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஜென்ரல் தமிழுக்கு வந்து கடைசி கட்ட சாய்ஸ் வந்து பார்த்தோம்னா டிஎன்பிசி தான். ஆனால் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஐபிபிஎஸ் லெவல் இருக்குது, எஸ்எஸ்சி லெவல் இருக்குது. ஐபிபிஎஸ்லேயே கிளர்க் லெவல், பிஓ லெவல், அப்புறம் ஆர்பிஐ லெவல். ஆர்பிஐலாம் ரொம்ப இருக்கிறதுலே கஷ்டமான லெவல். ஸோ அதனால தான் பார்த்தோம்னா இப்போ ஜென்ரல் தமிழுக்கு கரெக்டான சோர்ஸ் வந்து நம்மளால் சொல்ல முடியும். அது என்னென்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஸ்கூல் புக்கில் உள்ள கிராமர் எல்லாம் முடிச்சிருப்போம். அது போக பார்த்தோம்னா டிஜிட்டல் பாரதி அல்லது ஆசன் பப்ளிகேஷனில் வந்த புக்கில் ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. இந்த புக் எதுக்காக பார்த்திங்கன்னா டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க, லெட்டர் ரைட்டிங் பற்றி கொடுத்துருக்காங்க, அப்புறம் கவர்மெண்டில் உள்ள வேர்ட்ஸுக்கான தமிழ் அர்த்தங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். இது எல்லாமே ஃபார் பேசிக் லெவலுக்கு படிக்கிறதுக்காக மட்டும்தான் இந்த புக்கை யூஸ் பண்ணணும். நாம் எவ்வளோத்துக்குள்ளே ஸ்டாண்டர்டாக படிச்சுட்டு போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்டாக கேட்டாங்கன்னா நமக்கு நல்லது. அதை விட ஈஸியாக கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போயிட்டோம்னா ஈஸியாக கேட்க கேட்க நமக்கு இன்னும் தான் பெஸ்ட்டாக நம்ம வந்து ஆன்சர் எழுத முடியும். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆர்எஸ் அகர்வாலில் ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. லேட்டஸ்ட் எடிஷன் வாங்கிக்கோங்க. அது வந்து இன்டர்மீடியட் மற்றும் அட்வான்ஸ் லெவலுக்கு நமக்கு யூஸ் ஆகும். இந்த ஆர்எஸ் அகர்வால் புக்கில் வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். நம்மளோட மென்டாலிட்டியை வந்து பார்த்தோம்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் வச்சுருக்கோம். ஸோ ஆர்எஸ் அகர்வால் புக்கு வாங்கிக்கோங்க.
அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று வந்து டிஎன்பிஎஸ்சி லெவல், இன்னொன்று வந்து பேங்க் லெவல். டிஎன்பிஎஸ்சி லெவலுக்கு டிஎன்பிஎஸ்சியில் நடந்த எல்லா இங்கிலீஷ் எக்ஸாமும் பார்க்கணும். அடுத்து வந்து பார்த்தோம்னா பேங்க் லெவல். பேங்க் லெவலில் வந்து கிராமரு, எரர் ஸ்பாட்டிங்கு, ஆர்டிக்கிள் இது எல்லாமே, அதாவது எல்லா கிராமருமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஜ் லெவல்லையும் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கணும். நாம் எங்கே டெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இருக்கிறதுலே ஈஸியானது, நமக்கு ஈஸியாக அவைலபிலிட்டியாக இருக்குது டெக்ஸ்ட் புக் ஆப். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப ரொம்ப காசு கம்மி. 1 இயருக்கு பார்த்தோம்னா ஒரு பாஸ் வாங்கினீங்கன்னா ரூ. 699. 1 இயர் ஃபுல்லாக வேலிடிட்டி. எல்லா சப்ஜெக்ட்டுமே இருக்குது. நீங்கள் ரூ. 699 வாங்கிட்டீங்கன்னா பேங்கிங்க்கும் எழுதிக்கலாம், எஸ்எஸ்சியும் எழுதிக்கலாம், அப்புறம் என்டிபிசி ஆர்ஆர்பி லெவலுக்கும் எழுதிக்கலாம். எல்லாமே ஒரே பாஸ் தான். 1 இயருக்கு 699 தான். இதில் வந்து பார்த்தோம்னா எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் இருக்கும். அதாவது டிஎன்பிசியில் ஐபிபிஎஸ், ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சிக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே இருக்கும். அதை நம்ம சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். இது வந்து எல்லாருக்கும் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். ஸோ நீங்கள் வந்து டெக்ஸ்ட் புக் ஆப் வாங்கிக்கோங்க. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, இங்கிலீஷ் மட்டும் இல்லை, நீங்கள் மேக்ஸும், ரீசனிங், அப்புறம் ஜிஎஸ் கூட டெஸ்ட் வந்து டெய்லி எழுதி பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது அறிவு எப்படி படிக்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஹிஸ்ட்ரி, வரலாறுக்கு வந்து நான் வந்து ஒரே வீடியோவில் போட்டிருக்கேன். தமிழ் மீடியத்துக்கும் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் சேர்த்து ஒரே வீடியோவில் நம்ம வரலாறு வந்து முடிச்சிருக்கோம். ஸோ அந்த ஒரு வீடியோ படிச்சுக்கோங்க. அது ஸ்கூல் புக் வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் புக் படிக்கணும். ஸ்கூல் புக்கு போக நான் சொல்கிறத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த 70 நாளில் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கலாம். ஓகேவா? ஹிஸ்ட்ரி, வரலாறுக்கு நம்ம வீடியோ போதும், வேறு எதுவும் நீங்கள் படிக்கவே வேண்டாம். அடுத்து தமிழ் சொசைட்டிக்கு தமிழில் தான் நம்ம வீடியோ போட்டோம். ஏன்னா டிரான்ஸ்லேஷன் பண்ண டைம் இல்லாதனால தமிழில் வீடியோ போட்டால் நமக்கு நம்ம போட்ட வீடியோவே போதும். இன்னும் 3 வீடியோ தான் பெண்டிங் இருக்குது. தமிழ் சொசைட்டிக்கு பார்த்திங்கன்னா சங்க காலத்துலேருந்து இந்த காலம் வரை நம்ம ஃபுல்லாக படிக்கணும். சங்க காலத்துலேருந்து பிரிட்டிஷார் வரதுக்கு முன்னாடி வர ஒரே வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து பிரிட்டிஷ்காரங்க வந்ததுலேருந்து விடுதலை வாங்குறது வர ஒரு வீடியோ. இது போக பார்த்திங்கன்னா இன்னும் 3 வீடியோ தான். நீதி கட்சி, அப்புறம் பெரியார் மற்றும் சுயமரியாதை இயக்கம், அப்புறம் விடுதலை போராட்டத்தில் தமிழக வீரர்களின் பங்கு, அடுத்து பெண்களின் பங்கு, இதெல்லாம் 3 வீடியோவில் இப்போ அடுத்தடுத்து இந்த ஒரு வாரத்தில் முடிச்சிருவோம். நீங்கள் ஸ்கூல் புக்கு போக வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம். யூடியூப்லேயே நம்ம வீடியோஸ் எல்லாம் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. அடுத்து யூனிட் 9, அதுக்கும் பார்த்திங்கன்னா அவர் வீடியோஸ், நம்ம வீடியோஸ் போதாதான். ஏன்னா வந்து என் ஃப்ரெண்டு வந்து வாசிக்க தான் செஞ்சான். அதை வாசிச்சுட்டு அப்படியே கதை மாதிரி அப்படியே கேட்டுட்டு பாசிவா புக் படிங்க. பாசிவா புக் படிச்சுட்டு தமிழரசும் படிங்க. தமிழரசு கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா அது கரண்ட் அஃபேர்ஸை 5 கொஸ்டின் கூட கேட்கலாம். யூனிட் 9ம் எக்கனாமியும் சேர்ந்து பார்த்திங்கன்னா 20 கொஸ்டின் கேட்பாங்க. 75ல் 20 கொஸ்டின்ங்கிறது பெரிய பார்ட். ஸோ நீங்கள் வந்து தமிழரசும் ஃபுல்லாக படிச்சிருங்க. 3 ஆண்டு சாதனைகள் தமிழரசு வந்து நம்ம ஒரே வீடியோவில் போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அடுத்து 4 ஆண்டு சாதனைகள்னு ஒரு வீடியோ இருக்குது, அதுவும் பார்த்தோம்னா நாம் வந்து யூனிட் 9 கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி, எல்லா டாப்பிக்கோடையும் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் வந்து பாலிட்டி தான். ஈஸியான டாப்பிக்கும் பாலிட்டி தான். பாலிட்டி வந்து 2 புக் தான். ஒன்று வந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு லட்சுமிகாந்த் புக்கும், தமிழ் மீடியத்துக்கு பிரகதீசன் புக்கு மட்டும் படித்தா போதும். இது போக நீங்கள் ஸ்கூல் புக்கில் பாலிட்டி படிக்கணும்னா ஒன்று தான் இருக்குது, சமூக நீதி. அது 11th அல்லது 12th புக்கில் இருக்கும். சமூக நீதி மட்டும் நீங்கள் பாலிட்டியில் படிக்கணும், வேறு எதுவுமே படிக்கண்டாம். சாரி, அப்புறம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்டில் லாஸ்ட் யூனிட் இருக்குது, அதையும் படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம். எப்போவுமே பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கிலேருந்து தான் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. எப்போ தான் ரமேஷிங் புக்லேருந்து கேட்பாங்க. ஸ்கூல் புக் நீங்கள் நல்லா தரவாக படிச்சிட்டிங்கன்னா ரமேஷிங் புக் படிச்சுக்கோங்க. அடுத்து ஜாகிரஃபி வந்து ஒவ்வொரு டைம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். போன டைம் குரூப் 2ல் வந்து மாஜித் ஹுசேன் புக்லேருந்து கேட்டிருந்தாங்க. குரூப் 1 எக்ஸாம், இந்த குரூப் 1 எக்ஸாமில் ஸ்கூல் புக்லேருந்து கேட்டாங்க. ஸோ அது வந்து இப்போ குறிப்பிட்ட டைமில் மாஜித் ஹுசேன் கண்டிப்பாக படிக்க முடியாது. அதனால் வந்து இது ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுக்கோங்க. ஏற்கனவே படிச்சிருந்தா படிச்சுக்கோங்க. சயின்ஸ் வந்து ஸ்கூல் புக்கே போதும், வேறு எதுவுமே நீங்கள் தேடவே வேண்டாம், ஸ்கூல் புக் மட்டும் போதும். அடுத்து ஐஎன்எம், இந்திய விடுதலை போராட்டம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்துக்கும் நாம் வந்து நோட்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரே பிடிஎஃப், 2 பிடிஎஃப்பில் இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்துக்கும் நம்ம நோட்ஸ் கொடுத்துருக்கோம், அதுவே போதும்.
அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணுங்கிறத ஒரு ப்ரூஃபோட தெளிவாக உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இதில் வந்து நீங்கள் 75 நாளில் முடிக்கிற மாதிரி நிறைய சப்ஜெக்ட் முடிக்கிற மாதிரி நம்ம வீடியோஸ்லேயே கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த டைம் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஆத்தர்லாம் நிறையா படிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு வந்து நிறைய டைம் கிடச்சிருந்தா கண்டிப்பாக நான் மெஜாரிட்டி இப்படியே ஃபுல்லாக நோட்ஸாக கொடுத்து முடிச்சிருக்கலாம். எனக்கு இருக்க டைமில் நான் கண்டிப்பாக முடிக்க பார்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 75 நாளில் உங்களுக்கு ஈஸியாக நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி பொது அறிவு எல்லாமே நீங்கள் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். லாங்குவேஜ் மேக்ஸுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கமோ அதே மாதிரி பொது அறிவுக்கும் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அடுத்து வந்து மேக்ஸு, ரீசனிங், ஆப்டிடியூடு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பேரில் சொல்லுவோம். ஓகேவா? மேக்ஸ் எப்படி படிக்கணும்? டெய்லி கண்டிப்பாக 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவர் வரை கண்டிப்பாக படித்து தான் ஆகணும். ஃபார்முலாவை டெய்லி வாசிக்கணும். அது கண்டிப்பாக வாசிக்கணும். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒன்றாவது சால்வ் பண்ணுங்கள். தூக்கம் வரும்போது ஒரு 25 கொஸ்டின் சால்வ் பண்ணுங்கள். புக்கு பெஸ்ட்டு புக் என்ன? ஆர்எஸ் அகர்வால் தான் பெஸ்ட்டு புக்கு. ஆர்எஸ் அகர்வாலில் 2 புக் இருக்குது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ரீசனிங்னு 2 புக் இருக்குது. எதுக்காக ஆர்எஸ் அகர்வால் புக் 2 பெஸ்ட் புக்குன்னு சொன்னால், ஒரு கொஸ்டினுக்கு நிறைய ஸ்டெப் இருக்க மாதிரி பெரிய பெரிய சம்மாக கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு ஸ்டெப் அல்லது 2 ஸ்டெப் செஞ்சாலே நமக்கு ஆன்சர் வர மாதிரி தான் கொடுப்பாங்க. நாம் வந்து ஹை லெவலுக்கு படிக்கும்போது பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் நமக்கு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினில் கேட்குறதுக்கு. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் எஸ்ஏ எக்ஸாமுக்கு இந்த ஆர்எஸ் அகர்வாலில் உள்ள எக்ஸாம்பிள் சம் எல்லாம் சால்வ் பண்ணேன். எக்ஸாம்பிள் சம் எல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணாலே போதும். எக்ஸைஸ் சம் சால்வ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. வரக்கூடிய நாளில் நீங்கள் எக்ஸாம்பிள் சம் மட்டும் சால்வ் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு போதும் தான் குரூப் 2க்கு. எல்லா சப்ஜெக்ட்டுமே பார்த்தோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கண்டிப்பாக பார்க்கணும். குரூப் 1ல் கேட்ட கொஸ்டின் கூட இந்த குரூப் 4 1 மந்த்து தான் ஆகுது. அப்படியே எழுத்து கூட மாறாமல் அப்படியே ரிப்பீட்டாக கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் நிறையா வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா எலிமினேஷன் மெத்தடுக்கு நிறையா யூஸ் ஆகும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள். என்னடா இவன் இவ்வளோ கஷ்டமான ட்ரிக்ஸ்லாம் சொல்லுதுன்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து எப்போவுமே கஷ்டப்பட்டு படிச்சுட்டு போகும்போது கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் நமக்கு தான் நல்லது. ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் படிங்க. ஆல் தி பெஸ்ட்.